ஓம் தன்மகேசாய் வித்மகே வாக்வி சுத்தாய தீமகே தன்னோ சிவப்பிரஜோதயாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று வளர்பிறை சதுர்த்தி விரத நாள், கார்த்திகை 2வது சோமவார விரத நாள், வாஸ்து நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கரூர் அலங்காரவல்லி சமேத ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள். இன்று வாஸ்து நாள். இன்று காலை 10:54 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று இரவு 7:23 வரை சதுர்த்தி திதியும் அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ள நாள். இன்று இரவு 8:40 வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று இரவு 8:40 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரணயோகமும் உள்ளது. இன்று ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். சந்திராஷ்டம்லாம் முடிஞ்சு போச்சு, பிரச்சனைகள்லாம் 2-3 நாளாக இருந்ததெல்லாம் போயிடுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணும். வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்ன வழி அப்படின்னு மனசில் ஓடும். நல்லா மைண்ட் மேப்பிங் செஷன் பண்ணுங்கள். என்னென்ன ஐடியாஸ் வருதோ நோட் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுதான் சக்ஸஸ். எது நம்மளால் முடியுமோ அதை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுங்க, ஹை ரிஸ்க் வேண்டாம். வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும். தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பரம்பரை சொத்து, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, சோதனையை சாதனையாக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். காதல் சிலருக்கு கசக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. ஆடம்பர செலவை தவிர்க்கணும். தேவையில்லாத பொருளை வாங்குறதை தவிர்க்கணும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களை பொறுத்தவரையிலே படபடப்பு, டென்ஷன் வரும். ஆண்களுக்கு தேவையில்லாத வீண் அலைச்சல் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய நாள். வேலை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ரெகக்னிஷன் கிடைக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம், புத்திரபாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் சேரும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை, டிஸ்கஷன்ஸ் நல்லபடியாக நடக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பெருசாக ஒரு ப்ரோக்ரஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு உங்களுக்கே ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று சேரும்.
இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம், குறிப்பாக சர்க்கரை கிழங்கு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். பாசிட்டிவா இருங்க. இந்த விஷயத்தை இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்கி பண்ண வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டாட்டூ சென்டர், டர்ஃப், ஸ்போர்ட்ஸ் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு பண்ணுற இடத்துல இல்லை பிரச்சனைகள் குறையும். மெரைன் இன்ஜினியராக, கெமிக்கல் இன்ஜினியராக, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பெண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்கள் அவசரப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சில டிசப்பாயின்மெண்டான நியூஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது தகுந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது குறிப்பாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வரும், நல்ல தெளிவு வரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் ரிலீஃபை தரக்கூடிய நாள். மன அமைதியை தரக்கூடிய நாள். வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு அவுட்டிங் போகலாமா, ஒரு டூர் போகலாமா ஃபேமிலியோட அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. காதலர்களுக்கு காதல் இனிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கும் நன்மையான நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கலை இலக்கியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, சிறப்பான நாள். நினைத்ததை சாதிப்பீங்க. கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். மறுமணம், செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சிருக்கார், என்னை நல்லா பார்த்துப்பார், நம்ம நல்லா சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் வரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது ஐடியாஸ் வரும். மைண்ட் மேப்பிங் பண்ணி பிளானிங் பெட்டராக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுதான் சக்ஸஸுக்கான வழி. ஸ்டீல் அயன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு நன்மையான நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே, மன அமைதியை தரக்கூடிய நாள். மன அமைதிங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். என்னதான் சம்பாதிச்சாலும் எந்த பொசிஷனில் இருந்தாலும் அமைதி இல்லைன்னா, மனசில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது இல்லைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். மீடியாவில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்கள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நியூஸ் ரீடராக, ஆங்கராக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வேஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு மாற்றம், இடமாற்றம் வந்து சேரும். டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல், கிளினிக் கட்டணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு. நன்மையாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பண்ணலாம்.
ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷனும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் ஸ்டபனாக இருக்காதீங்க, ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் இன்றைக்கி லைஃப்பை ஓட்ட முடியும். டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மாணவர்களுக்கு நன்மையான நாள், அருமையான நாள். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, இன்டீரியர் டிசைனராக, டெக்கரேட்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பூ, பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம், டிஃபன் சென்டர், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால், மெஸ் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி செஃப்பாக, குக்காக இருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட், பார் மேனேஜராக இருப்பவர்கள், ஹோட்டல் மேனேஜராக இருப்பவர்கள், வெயிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, சோதனையை சாதனையாக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும், ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு களத்தில் இறங்கி. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் கண்ட்ரோலாக இருங்க. ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணும், மெடிக்கேஷன் பண்ணணும்னா அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, எஜுகேஷனல் கன்சல்டன்சி, கோச்சிங் சென்டர், ட்ரைனிங் சென்டர், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர், இன்ஸ்டியூட் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி டிடிபி சென்டர், இ சேவை மையம், இதெல்லாம் பண்ணுபவர்கள் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. நம்ம முயற்சி பண்றோம், டிஃப்ரெண்டா பிளான் பண்ணி பண்றோம், அதுதான் புது முயற்சிங்கிறது. புதுசா வித்தியாசமா பண்றது. கலைஞர்கள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், நட்சத்திரங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு உண்டு. மியூசிக் டைரக்டராக, கொரியோகிராஃபராக இருப்பவர்கள், டான்ஸ் மாஸ்டராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் பண்ண வைத்திருப்பவர்களுக்கும் லாபம் உண்டு. பெண்கள் அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். ஆண்கள் சுறுசுறுப்பாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, மன நிறைவை தரக்கூடிய நாள். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 7.5 சனி நடந்தாலும் சில விஷயங்களில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஆசைகளை குறைக்கணும், அதுதான் சனீஸ்வரன் எதிர்பார்க்குறது. ஆனால் இன்னைக்குள்ள காலத்தில் ஆசைகள் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு அளவாக இருந்தால் சனீஸ்வரனுடைய கெடுபலன்கள் குறையும். காதல் சிலருக்கு கசக்கும். பெண்கள் தேவையில்லா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆண்கள் நட்பு விஷயத்தில் கவனம் தேவை. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்பவர்களும் மன உளைச்சல் படாதீங்க. நல்ல விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க.
ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் வாங்கிக்காதீங்க. ஹெல்த் விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வரும், நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நாளா இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும். பிசினஸை பொறுத்தவரை ஏற்றம் இறக்கம் இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், கோல்டு, சில்வர், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஃபுட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கும் லாபம் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையை தரக்கூடிய நாள். ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து அப்படி இருந்தால் தான் லைஃப்பில் சர்வை பண்ண முடியும். ஒரே டெக்னாலஜி ஒரே வேர்ஷனில் இருக்க முடியாது. கீப் ஆன் சேஞ்சிங், கீப் ஆன் அப்டேட்டிங், தென் only you will be success in life. பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ஆண்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.